வணக்கம். வர எலெக்ஷன்ல 2 பேத்துக்கு தான் போட்டியே. ஒண்ணு டிஎம்கே, இன்னொன்னு டிவிகே. இப்படின்னு விஜய் சொல்லும்போதெல்லாம் ஆச்சரியமா இருக்குங்க. ஏன் ஏடிஎம்கேவ ஒரு பொருட்டாவே மதிக்கிறது இல்லையா? அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தாங்க தெரியுது. திரும்பவும் தாய் கழகத்தில் இணைந்தேன்னு சொல்ற டிடிவி தினகரன் பார்த்தீங்கன்னா, என்டிஏ கூட்டணியில் பாரதிய ஜனதாவிடம் உரிய தொகுதிகளை கேட்டு பெறுவோம் அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் ஹைலைட்டா பன்னீர்செல்வத்துடைய உசிலம்பட்டி ஆதரவாளரான எம்எல்ஏ பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் அவர்களின் ஆசையுடன் மீண்டும் முதலமைச்சர் ஆட்சி அமைப்பார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு முதலமைச்சர் சிரிப்பு அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க. தொடர்ந்து காலை, மாலை இருவேளைன்னு சொல்லிட்டு பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சரை சந்தித்து பூங்கொடுத்து குடுத்து வாழ்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஹைலைட்டா நேற்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையாரோட 78வது பிறந்த நாள்ல பார்த்தீங்கன்னா, அவருடைய தோழியான சசிகலா அவர்கள் மீண்டும் களம் காண்போம், அம்மாவின் ஆட்சி அமைப்போம்னு சொல்லிட்டு புதிய கட்சி கொடிய அறிமுகப்படுத்தி விரைவில் கட்சியின் பெயரை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. ஆக மொத்தம் அதிமுக கட்சியோடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறது புரியாத புதிரா இருக்கிற பட்சத்தில, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கும் தான் போட்டின்னு முதலமைச்சர் சொல்றாரு. ஏங்க அப்படி சொல்றீங்க? உங்களுக்கும் எனக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சொல்றது, எந்த அளவுக்கு சாத்தியம் என்பதை உங்களைப் போலவே நானும் தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேங்க.